ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், லாபஸ்தானம், சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. ராசிக்கு ஜென்மச்சனி இருந்தாலுமே கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிநாதன் ராசியில் தான் இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. வருகிற 27/12/2024 சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதிக்கு போகிறாரு. சதய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இருந்தாலும் பரிபூர்ணமான ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு செப்டம்பர் 2025 ஆகும். புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறாரு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பராசிக்கு நான் வீடியோ போடுறேன், சாதக பாதங்களை சரிவிகிதமாக போடுறேன். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிநாதன் புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு, குரு சாரத்தில் போகிறாரு. குரு ஒரு நல்ல கிரகம், ஆன்மீக கிரகம், ஒரு ஞானகாரகன் சாரத்தில் சனி பகவான் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவான் ஒரு ஆன்மீக கிரகம் தான். தன்னுடைய மூலத்திரிவோன கும்ப வீட்டில் அவர் போகிறது நல்ல அமைப்பு தான். ஏன்னா கும்பம் ஒரு ஆன்மீக வீடு. அது எப்படின்னா, தேவர்கள் எழுந்து யாகம் நடத்துகிற இடம் கும்பராசி, அவங்க துயில் எழுப்புகிற இடம் தனுசு ராசி. அதனால தான் மார்கழி மாதம் காலையில் அதிகாலையில் பூஜை பண்ணுறாங்க கோயிலில். அந்த தேவரில் வரவேற்கிறாங்க, தேவரோட அணுக்கருத்தை பெறதுக்கு பூஜை பண்ணுறாங்க. அவங்க யாகம் எடுத்துகிற இடம் கும்பராசி. கும்பமே ஒரு யாக சாலை, யாக கூடம் தான். ஸோ கும்பராசியில் சனி பகவான் குரு சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். இது சசமகா புருஷ யோகம் அப்படிம்பாங்க. சசயோகங்கிறது சனி பகவானால் ஏற்படுற யோகம் தான். மகா புருஷ யோகங்கிறது புருஷ கிரகங்கள், ராஜபுருஷ கிரகங்கள் 3 தான். சூரியன், செவ்வாய், குரு. அதில் குரு சாரத்தில் சனி பகவான் போகிறது நல்ல அமைப்பு தான். சூரியன் சாரத்தில் சனி போகிறது நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா சூரியன் சனி பகவான் பகை. செவ்வாய் சமபங்கு. 2 பேர்த்துக்கும் ஒரு கான்ட்ராவர்சனாக இருக்கும். எப்போயுமே முட்டல் முதல் இருக்க தான் செய்யும். அது எப்படின்னா, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் உள்ள வித்தியாசம். சோழனுக்கும் பாண்டியனுக்கும் ஆகாது அந்த காலத்தில். அது மாதிரி தான் சனி பகவானுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது. அதனால் குரு சாரம் சனி பகவானுக்கு பிடிக்கும். அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் போனாலுமே கும்பராசிக்கு இப்போ நல்லது செய்வாருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். சரியா? சனி பகவானுடைய அழுத்தம் சதயத்துக்கும் அவிட்டத்துக்கும் குறையும். கும்பராசிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்னும் அடுத்து வருகின்ற காலத்துக்கு. கும்பராசிக்குன்னு சுருக்கமாக சொன்னோம்னா, அவர் அதில் 4 பாதத்தில் போவார். புரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இப்போ 1ஆம் பாதத்தில் போகிறார் 27ஆம் தேதியிலேருந்து, டிசம்பர் 27 அப்படியே போனாலுமே அவர் ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு 13 மாதம் எடுத்துக்கிடுவார். அதுக்கிட்ட தோசை நிவர்த்தி 6 மாதம். ஸோ புரட்டாதிக்கு இன்னும் 19 மாதங்கள் கொஞ்சம் குருசியலாக தான் இருக்கும். 1.5 வருஷம்னு வச்சுக்கலாம். சரியா? 2024 கிட்டத்தட்ட நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 27/12 அப்படிங்கிறது நியூ இயர் கிட்ட வந்துடுது. ஜனவரி 27னா ஜனவரி 1 தான் அர்த்தம். டிசம்பர் 27னா ஜனவரி 1 தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் குருசியலாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் 2025 2026 ஜூன் வரைக்கும். சதயத்துக்கு செப்டம்பர் 2025 வரைக்கும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அவிட்டத்துக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அவிட்டத்துக்கு வருகிற டிசம்பர் 27 கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. சனி பகவானுடைய நிலையை வச்சு சொல்கிறேன் நான். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 1, 12 கூடியவன். 12ஆம் இடங்கிறது என்ன? விரைய சாணம், அயன சேன போகஸ்தானம். செலவு பண்ணிட்டு இருந்தவங்க, அலைச்சலில் இருந்தவங்க, கட்டுப்பாடு மீறி செலவு, டென்ஷன், துயரம், துக்கம், அலைக்கழிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிரும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அவிட்ட நட்சத்திரநாதனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச வர்க்கம் எடுத்துருக்கனால இந்த சென்னியில் வெளியாகிறது அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வருகிற டிசம்பர் 27க்கு மேலே தசாபுத்தி லக்கண ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். கோச்சாரத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் நல்லா வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா சனி பகவான் புரட்டாதிக்கு போயிட்டார். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 டிகிரி தாண்டி போயிட்டார். சரியா? 15 டிகிரி தாண்டி போகிறதுனால அவருடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும். அவர் முன்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், ஆள் தைரியமாக இருப்பீங்க, சகாயம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். இப்படி சில பலன்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவி வரும்போது இணக்கமாகும். திருமண வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சசமகா யோகம், அந்த யோகத்துக்கு பேர் முழுசாக சொல்லணும்னா சசமகா புருஷ யோகம். அந்த சசமகா புருஷ யோகம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. தொழிலையும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நிறைய தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிலம் சம்மந்தப்பட்ட தொழில், பூமி சம்மந்தப்பட்ட தொழில், கட்டடம் சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம், தோட்டக்கலை, பயிர் வச்ச, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். நெருப்பு சம்மந்தப்பட்ட டீ ஷாப், காஃபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரெஸ்டாரண்ட்டு,
அதுபோல் டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, கட்டட கான்ட்ராக்டர், சிவில் இன்ஜினியர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். உங்களுக்கு இப்போ வந்து குரு திசை நடக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை தான் மத்திய வயதில் நடக்கும், ஒரு 30 வயசுக்கு மேலே நடக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும், சரியா, ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதில் என்ன சொல்ல வரேன்னா, குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஏன் சார் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் தங்களுக்கு பார்த்துக்கிறாங்க, சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த யோகத்தின்படி பார்த்தோம்னா கிளர் யோகம் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து குரு திசை நடக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சதய நட்சத்திரநாதன் ராகு பகவான், அவர் வீடு கொடுத்த குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார், புதன் பாதத்தில் இருக்கிறனால சதய நட்சத்திரத்துக்காரங்கள் இப்போதைக்கு நல்லா இருக்கும். சதய நட்சத்திரத்தில் ராகு திசை வராது, ஏன்னா கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இப்போ வந்து சனி திசை, புதன் திசை, இல்லைனா கேது திசை, சுக்கிர திசை, இப்படி தான் போகும் வயதுக்கு ஏற்ற மாதிரி. பரவாயில்ல, அதுவும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அது போக வந்து இப்போ இன்னொரு யோகம் கூடியிருக்கு. ராசியை சுற்றி கிரகங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க. இது வந்து கிரகமலைய யோகம். உங்கள் ராசியில் சனி பகவான், 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசவக்கரம், 7ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு. சரி, இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது. 21, 22 2 நாட்கள் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். யாருக்கு? 21, 22, 23 கும்பத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7 சந்திரன் இருக்கிறாரு. 6 கூடவன் 7ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் சில உடல் முதல் உரசல் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். இருந்த போதிலும் அவர் வந்து கொஞ்சம் ஒளி பொருந்திய சந்திரனாக சனி பகவானை பார்க்குறாரு, ராசிநாதனை பார்க்குறாரு. அதனால் மனதளவில் நல்லா இருப்பீங்க, உடல் அளவில் நல்லா இருப்பீங்க, செலவுகள் குறையும், விரயம் குறையும், அலைச்சல் குறையும், நல்லா இருப்பீங்க. ஆமாம் சார், நான் இந்த 3 நாள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபீல் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா 7 சந்திரன் இருக்கிறது ராசிக்கு நல்லதான். அவர் வந்து இன்றைக்கி மக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பரவாயில்ல, புதன் வீட்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ 5, 8 கூட சாரத்தில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி கும்பராசிக்கு வந்து பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல ஒரு சிறப்பாக இருப்பீங்க, எதிர்பாராத தகவல் வரும், தூரதேச அமைப்பு நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஆமாம் சார், இன்றைக்கி 21ஆம் தேதி, டிசம்பர் 21ஆம் தேதி பகலில் எனக்கு இது மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ சந்திரன் இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு. அடுத்து வந்து அஷ்டமம் ஆயிரும், அஷ்டமச்சனி ஆகிவார். ஏன்னா கண்ணிக்கு போனாலும் அஷ்டமச்சனி ஆவார். இருந்தாலும் குரு பாரிக்கு வரதுனால அஷ்டமச்சனியோட தாக்கம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, சரி, அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து சந்திரன் வந்து 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து அமாவாசைக்கு போயிடுவார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த அமைப்பில் தான் இருக்குது. இது கிரகமலைய யோகம் அப்படி சொல்லுவோம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வலுவாக எது சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா. சாரி, 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் புதன் இருக்குதுன்னா நல்ல விதமாக இருக்குது. ஸோ புதன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு மிக சிறப்பாக இருக்கும், சரியா. அதுபோக வந்து இந்த கிளர் யோகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ராசிக்கு ராகுக்கும் கேதுக்கு வீடு கொடுத்தக்காரங்கள் தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறது கிளர் யோகம் மிக சிறப்பாக இருக்குது. இதனால் பேர் புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், நல்ல பொருளாதார எல்லாம் ரீச் ஆவீங்க. இந்த யோகம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, 3/1/2025 வரைக்கும் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கிட்டே இருக்குது, சரியா, 12 நாள் சொல்லலாம். ஆமாம், 12 நாள் கிட்ட இந்த யோகம் இருக்குது, சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 11 குடைவனும் 4, 8 குடைவனும் தங்களுக்குள்ள சந்திச்சுக்கிறாங்க, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், குடும்பத்தில் ஒரு பொருளாதாரம் இருக்கும், நல்ல இடத்துக்கு நல்லபடியாக பழகுவீங்க, சந்தோஷம் இருக்கும், பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க, பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பேசி பிழைக்கிறவங்க யார் சார்? டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, டப்பிங் ஊரில் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், பேச்சு மூலதனமாக வச்சு செய்கிறவங்க, திரைப்பட நடிகர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருக்குது. ஸோ லாபம் நல்லாயிருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், அருமையான அமைப்புங்க. இங்கே தான் கோல் போடுது எது? கும்பராசி. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், மனை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் வந்து அளப்புற பலனை கொடுக்குறாரு. கிளறி யோகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கலாம், உபசயன ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆளுமே அதிகாரம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் வந்து கும்பராசியில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தாப்பன் வழியில் நல்ல பெருமை இருக்கும், தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளிகள் நல்லபடியாக இருப்பாங்க, சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க, சரியா. நீங்கள் 11ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நிறைய சம்பாத்தியத்தை கொடுப்பாரு. இந்த மார்கழி மாதம் முழுக்க நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வண்டி வாகன யோகம் இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு நிதானம் இருக்கும், பேச்சில் வந்து கெட்டிக்காரனாக இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், அரசாங்க தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வருமானம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்களுக்கு கூட பிறந்தவையாக இருக்கும், மனதில் ஒரு தைரியம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஜென்மத்தில் சனி இருந்தாலே ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னு நினைக்கிறீங்கன்னா கும்பராசியில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து ருசித்து செய்யுங்க.
ருசித்து செய்ய முடியாது, ரசித்து செய்யலாம். சரியா, ரசித்து அதை வந்து கொஞ்சம் மன ஒப்பி செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் எப்பயுமே இருக்கும். மனத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நண்பர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல வேலைக்காரங்க வந்து உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. சரியா நேர்களே, நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறீங்க, ஒரு தொழிற்சாலை அதிபராக இருக்கிறீங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல உள்ள லேபர்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு விசுவாசமாக நல்லபடி வேலை பார்ப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தனித்தன்மை இருக்கும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனிப்படையாக தெரியும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பொறும் புகழ் அந்தஸ்து இருக்கும். அதுபோக இந்த கிளறி யோகம் செய்கிறது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மனைவி வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே பெருமைப்படுவீங்க. சரியா, சில இது இருக்கத்தான் செய்வோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்குறாரு. அவர் பூராட்டாதி நட்சத்திரத்தில் போனாலுமே சசமகாபுருஷ யோகத்தில் போனாலுமே அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில இது இருக்கும், கான்ட்ராவர்ஷன் இருக்க தான் செய்யும். இருந்தபோதும் அது மனதளவில் இருக்கும் இல்லையே, வெளி உலகத்துக்கு வந்து நல்லா இருப்பீங்க, நல்லா தெரிவிங்க, அந்த உறவு நல்லா இருக்கும். நண்பர்கள், கூட்டுச்சந்தை, நண்பர்கள், கூட்டாளிகள், சொந்த பந்தம், இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை எடுத்துட்டோம்னா கூட்டணி வச்சு வேலை பார்க்குறவங்க, டீமாக வேலை பார்க்குறவங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்குறவங்க மிக சிறப்பாக இருக்கும். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பு இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக சனி சந்திரன் சேர்க்கை இப்போ நடக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதை நான். அதிகாரிகள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க, நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், நல்லா இருப்பீங்க. ஏன்னா சூரியன் எப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாரோ 7 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தாங்க. அருமையான வாய்ப்பு இருக்குது. தான் வீட்டுக்கு ஒரு கோணத்தில் இருக்கிறாரு, நல்ல பணங்களை கொடுப்பாரு. சரியா, மிகச்சிறப்பு தான். அவர் தனுசில் வந்து 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. மூலம், போராடம், உத்திராடம். இதில் வந்து மூலம் கேதுவின் நட்சத்திரம், கேது இருக்கிற வீடு, கேதுவின் நட்சத்திரம், கேது புதன் வீட்டில் இருக்கிறாரு, நல்லா இருக்கும். சூரியன் வந்து புதன் சாரத்தில் போகிற மாதம் மறைமுகமாக 5-8 கூடிய சாரம் போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும். பிள்ளைகள் வந்து நல்ல ஆளுமை தைரியமாக இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தூர தேசம் போகலாம், பிள்ளைகள் படிப்பு உத்தியோக ரீதியாக உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் அது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அப்படி போவாங்க. அடுத்து போராட நட்சத்திரத்தில் போவார் சூரியன். நான் சூரியனை ஏன் இப்போ இங்கே உதவிப்படுத்துகிறேன்னா, சூரியன் வந்து கும்பராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம், எதிர்வீட்டுக்காரன். நமக்கு வந்து எப்போயுமே எதிர்வீட்டுக்காரன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு எதிர் வீட்டில் என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு வந்து எதிர் வீடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, எதிர் வீட்டில் நிம்மதியாக இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் நிம்மதியாக இருப்போம். எதிர் வீட்டில் பிரச்சனை, சண்டை போட்டுட்டு சச்சரவாக இருந்து வச்சுக்கோங்களேன், அதோட தாக்கம் நம்ம வீட்டில் இருக்கும். என்னடா பாப்பாரு கதவை திறந்தா விடிஞ்சா அடைஞ்சா சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க, இவங்களால நம்ம குடும்பத்தோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதனால் உங்களுக்கு எதிர் வீட்டுக்காரன் நல்ல நிலைமை இருக்கிறனால உங்கள் வீடு நல்லாயிருக்கும். உங்கள் வீடு கும்ப வீடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போராட நட்சத்திரத்தில் போவார், நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 4, 9 கூடியவன் சாரத்தில் 7 கூடியவன் போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். 2 பேருமே வந்து தாய் தகப்பன் கடைக்கு போவீங்க. இந்த மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்காது. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் நல்லா இருக்கும். கூட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சரியா, உங்கள் மனைவி வந்து உங்கள் அம்மா அப்பா பேச்சை காப்பா, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குடும்பத்தில் பிரச்சனை வருது எப்படின்னா, மாமியாளுக்கு மருமகளுக்குள்ள தான் சண்டை வரும். ஒரு ஆணுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிற இடமே வந்து தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடப்படுகிற அந்த கான்ட்ராவர்சன், என்ன சொல்கிறது, ஈகோ, அந்த முட்டல் மோதல் புகைச்சல், இந்த பிரச்சனையால் தான் ஒரு ஆண் வந்து டிஸ்டர்ப் ஆவான் தனிப்பட்ட முறையில். ஸோ ஆணுக்கு வந்து அப்படி ஆகிற விஷயங்கள்லாம் இப்போ வந்து சார்ட் அவுட் ஆயிரும். அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், அனுசரித்து போவாங்க. அந்த அமைப்பை வந்து சூரியன் வந்து சுக்கிரன் சாரத்தில் போகும்போது கரெக்டாக செய்வார், நல்ல விதமாகவும் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து உத்திராடம் 1ஆம் பாதத்தில் போவார். சுயசாரத்தில் போகிறது சிறப்பு தான். 7 கூடியவன் சாரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் இப்போ @% வந்து கும்பராசியை சுற்றி நடக்கு. சரியா, கோச்சாரத்தில் நடக்கிறதுனால இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். எப்பயுமே கோச்சாரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மூணு வகை யோகம் சொன்னேன். கிரகமலைய யோகம், ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியாக இருக்குது. அப்போனா இயல்பாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒரு கிரகம் வந்து தனியாக இருக்கோ அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அதை செய்யும். இது எல்லாத்துக்கும் உள்ளதான். இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, கும்பராசியில் வந்து நீங்கள் வந்து சதய நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க, ஒரு இடத்துல பெரிய லெவலில் வேலை பார்க்குறீங்க. சரியா, ஒரு அரசு அதிகாரியாக பெருசாக இருக்கிறீங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அப்போ இயல்பாக இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு என்ன யோசனை நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க, ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்க, ஒரு மைண்ட் செட்டாக இருப்பீங்க. இதே 4 பேர்கிட்ட சேரும்போது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுவீங்க. சரியா, ஷேரிங் ஆகும்போது நம்ம அந்த நேரத்தில் இண்டிபெண்டாக இருக்க முடியாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இணக்கமாக தான் போக முடியும். இது போல தான் கிரகங்கள் சட்பலத்தில் இருக்கும்போது சில பழங்களை இழந்துரும். சரியா, சில பழங்கள் கெயினாக இருக்கும், சில நேரம் தன்னுடைய இயல்பை இழந்துரும். ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அந்த இயல்போடு இருக்கும். இப்போ அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா கிரகங்களுமே 9 நவக்கிரகங்களுமே வந்து தனித்தனியாக இருக்குது. இது நவரத்ன மலைய யோகம்னு கூட சொல்லலாம். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு கிரகமுமே வந்து தனித்தனியாக அடுத்தடுத்து இருந்து ஒரு மாலை போல் தோர்த்து இருக்கிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்கள் ராசிக்கு
முன்பின் கிரகங்கள் இருக்குது, ராகு சுக்கிரன். பின்னாடி வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கேந்திரத்தில் குரு இருக்கிறாரு, இன்னொரு கேந்திரத்தில் புதன் இருக்கிறாரு. ஸோ கேந்திரம் வலுப்படுது, உங்கள் ராசிக்கு வந்து கேந்திரம் வலுப்படுது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேந்திரம் வலுப்படுறதுனால அந்த மகாவிஷ்ணுவோட அனுக்கிரகம் கிடைக்குது. கேந்திரத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு தான். கேந்திராதிபதிய யோகம் சொன்னாலே விஷ்ணு சக்கரம் தான். ஸோ அதில் வந்து 10ஆம் இடத்துல விஷ்ணு உடைய அம்சம் புதனே இருக்கிறாரு. ஸோ அந்த பெருமாளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்குது. 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சரியா, 10ஆம் இடத்துல புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா நேரில். இப்போ வந்து புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல புதன் வந்து சுயசாரத்திலே போகிறார், கேட்ட நட்சத்திரத்திலே போகிறாரு. அது வந்து இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, இப்போ புதன் திசை கும்பராசியில் நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புதன் திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் வந்து குரு புத்தி, புதன் திசையில் சூரிய புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் சந்திர புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்கணும் நல்லாயிருக்கும். புதன் திசை செவ்வாய் புத்தி அந்த அளவுக்கு, செவ்வாய் சந்திர புத்தியில் அந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் மற்ற புத்திகளில் நல்லாயிருக்கும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, புதன் வந்து சுயசாரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் போகிறாரு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ புதன் திசை நடக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க. மார்கழி மாதம் பொதுவாக பெருமாளை கும்பிடலாம், பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். புதன்கிழமை இரவு 8 to 9 போங்க, இல்லைனா காலையில் 6 to 7 போங்க. எதுக்கு திரும்ப காலையில் 6 to 7 கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க? அந்தந்த கிழமையில் அந்தந்த யோரா வரும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா காலையில் சூரிய ஓரை வரும், அந்த கிழமையோட தாக்கம் இருக்கும். அதுபோல் தான் புதன்கிழமை காலையில் 6 to 7 போனீங்கன்னா, புதன் ஓரையில் போனீங்கன்னா அந்த புதனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா இரவு 8 to 9 போகலாம். சரியா, வசதியானது. நமக்கு வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில். இப்படி தாங்க பலன்கள் புரியும். சரியா, கும்பராசியில் ஜென்மசனி இருக்கிறதுனால எல்லாம் சங்கடப்படுறாங்களா? கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சில பேருக்கு சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட குறை இருக்க தான் செய்யுது. இப்போ நான் இந்த புதன் திசை பிரித்து சொன்னேன். புதன் திசை நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ சரியா, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் புதன் திசை நடக்கும். குரு திசை சனி திசை நடந்து புதன் திசை வந்து ஒரு மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 40 வயசுக்கிட்ட நடக்கும், 40 வயசுக்குள்ளே நடக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த அடுத்து வருகின்ற ஒரு 15 நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து புதன் வந்து 11ஆம் இடத்துக்கு போவார். நல்ல அமைப்பு தான், குரு வீட்டுக்கே போவார். சரியா, உங்கள் ராசிக்கு 2-11 கூடன் வீட்டில் 5-8 கூடன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். ஸோ இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜென்மச்சனியோட தாக்கம் குறையும். என்னதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போனாலுமே புதன் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் குறையும். ஏன்னா அந்த புதன் அந்த தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார். இதுதான் பாயிண்ட்டு. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தசா புத்தியில் நல்ல பலன் வேணும்னா, தசாநாதன் உங்களுக்கு புதன் திசையோ கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ இந்த 4 திசைக்குள்ளே தான் ஒரு நடக்கும். கும்பராசியில் வயதானவர்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நடக்கும். அந்த தசாநாதர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ சூரிய திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கும்பராசியில் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் திசை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா, செவ்வாய் திசை வராது. அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும். அது ஆரம்ப காலத்திலே முடிஞ்சு போயிடும். ராகு திசை சதய நட்சத்திரத்தில் ஆரம்பத்தில் முடிஞ்சு போயிடும். குரு திசை வந்து அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இது நடக்கும், பரவாயில்ல. சரியா, இப்படி தான் தசா புத்தி பலன்கள் போகும். நான் வேணால் அதுக்கு லக்கண ரீதியாக போடுறேன், ஸ்கிப்பாக வேண்டாம். ஏன்னா நான் வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தசா புத்தி லக்கணம் வந்துட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்கிற மாதிரி ஆகிப்போம். சரியா, அதனால் அதை கொஞ்சம் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் அதனுடைய விஷயத்தை குறைச்சிக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். நான் இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா 12 ராசிக்கு வீடியோ போடணும், ஜனன ஜாதகத்தை வேறு பார்க்கணும், தனிப்பட்ட ஜாதகம் நிறையா வருது, நேர பற்றாமை. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். வரும்போதே 11:30 மணி ஆகிப்போச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து இந்த கும்பராசிக்கு வந்து கூடுதலாக போட முடியல. நான் கும்பராசி மேலே எப்போயுமே ஒரு இதில் இருப்பேன், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஈடுபாடோடு இருப்பேன். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது, சனிப்பாவோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அப்பப்போ நல்லது கெட்டதில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால சூரியன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அடுத்து போக ஒரு 3 யோகம் சொன்னேன் உங்களுக்கு. கிரகமலை யோகம், கிளறு யோகம், சசா மகாபுருஷ யோகம். இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த 3 யோகம் வந்து ராசியை சுற்றி நடக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. மகாபுருஷ யோகத்தினால சனி பகவான் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் போனாலுமே குரு சாரத்தில் போகிறாரு. கொஞ்சம் கோயில்களுக்கு போய்ட்டு வரீங்க, ஆன்மீகப்பட்டிருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சதய நட்சத்திரத்துக்கு எதுவும் ஸ்பெஷாலிட்டி இருக்கா சார் அப்படின்னோம்னா, சதய நட்சத்திரநாதன் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுக்கு வீடு கொடுத்தவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ராகு கேதுகள் 2-8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2-8ல் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. சரியா, இருந்த போதிலும் 2 பேருக்கு வீடு கொடுத்தவங்க தங்களுக்குள்ளே பார்த்துருக்கனால சதய நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. சரியா, இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஓரளவு நல்லபடியாக போகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், ஈடுபாடு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா, அதுபோல் ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. சரியா,
அது கூடுதலாக வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நான் தசாபுத்திக்கு அடுத்த வீடியோ போடுறேன். புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2026 ஜூன் வரைக்கும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போனாலுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜனன ஜாதகத்தில் பாருங்கள் சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு. மீன ராசியில் இருந்தாருன்னா அந்த அளவுக்கு கெட்ட பலன் கொடுக்க மாட்டார். சரியா? இப்போ கும்பராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்தில் இருந்தார்னா அந்தளவுக்கு கெட்டுப்பலங்களை கொடுக்க மாட்டார். பொதுவாகவே இது ஒரு விதி. சனி பகவான் மீன ராசியில் இருந்தார்னா அவர் 7 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தம சனியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய காலகட்டத்தில் அழுத்தத்தை குறைச்சிருவார். அதுபோக மீன ராசியில் குரு இருந்தாலுமே அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ சனி பகவானோ குரு பகவானோ உங்கள் ராசி கட்டத்தில் மீன ராசியை தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. மீன ராசியில் இருக்கலாம் அல்லது மீன ராசியை தொடர்பு கொள்ளலாம். இப்படி இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். பொதுவாக மீன ராசிக்கு குருவின் பார்வை இல்லைன்னா குரு இருந்தார்னா பொதுவாகவே வந்து அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்காது. சரியா நேர்களே? அப்படி பார்த்தோம்னா குரு எங்கேருந்து சார் இருந்து பார்ப்பாருன்னா கண்ணியில் இருக்கலாம். இப்போ நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா குரு கண்ணியில் இருக்கலாம், இல்லை வந்து கடகத்தில் இருக்கலாம், இல்லைனா வந்து விருச்சிகத்தில் இருக்கலாம். விருச்சிகம், கன்னி, கடகம் இந்த 3 இடத்துல குரு இருந்து ராசியை தான் சொந்த ராசியை பார்த்தாருன்னா உங்களுக்கு வந்து 7 சனி அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதுபோக குரு வந்து ராசிலே இருக்கலாம். சந்திரன் கூட சேர்ந்திருந்தாங்கன்னா மிகச்சிறப்பு, அருமையான அமைப்பு. 5 கூடையும் கூட சேர்ந்து இருக்குது, அருமையான அமைப்பு. குருச்சந்திர யோகம் இது நல்ல ஒரு யோகங்க. சரியா? இந்த அமைப்போடு பிறந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரியா? ராசிக்கு 1, 10, 5 கூடையவன் சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால எல்லாம் கிடைக்கும். தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும், தொழிலில் தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. இவங்க மன நிறைவாக இருப்பாங்க. சரியா? மன நிறைவாக வாழ்கிறதுக்கு வந்து இந்த குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவங்க தான். அது சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும். ஒளிச்சந்திரனா எப்படி சார் அப்படின்னா சூரியனுக்கு வந்து 4, 7, 10 இருக்கணும். அப்படி 4, 7, 10ன்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? ராசியில் குருவும் சந்திரன் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து மார்கழி மாதம் பிறந்திருக்கணும், இல்லைனா புரட்டாசி மாதம் பிறந்திருக்கணும், இல்லைனா ஆனி மாதம் பிறந்திருக்கணும். ஆனி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் குருவும் சந்திரன் இருந்தாங்கன்னா அருமையான அமைப்புங்க. வாழ்நாளில் கஷ்டப்பட மாட்டாங்க. நல்ல அமைப்பு ராசிக்கு. இதுதான் யோகம். இப்படி அமைப்பில் பிறந்தவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. இந்த 7 சனி, ஜென்ம சனி இதிலெல்லாம் அவங்களுக்கு எந்த தாக்கமும் இருக்காது. சரியா? ஓகே நேயர்களே, ரைட்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குருவும் சந்திரன் சேர்ந்து நல்ல அமைப்பு தான், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, ஏன்னா 6 கூடையவன் சுபத்துவம் ஆவார். சரியா? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்கு. சரி, ரைட் நேயர்களே. குருச்சந்திர யோகம் 2ஆம் இடத்துல இருக்கலாம். ஆட்சி பெற்ற குரு வீட்டில் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது உருவைக்கு நல்லதான். ரைட்டு. இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோ படி பார்த்தோம்னா 3 யோகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 யோகத்தில் இப்போதைக்கு வந்து கும்பராசியில் இருக்குது. சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கிரகங்கள் கொஞ்சம் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அதோட தாக்கம் வந்து கும்பராசிக்கு இருக்கும். கெடுபலங்கள்லாம் குறையும். நல்லது கிடைக்கிறதோ இல்லையோ கெடுபலங்கள் கொஞ்சம் குறையும். ஓகே நேயர்களே. அதுபோக வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், நான் நியூ இயர் ப்ரிடிக்ஷன்லாம் பெரும்பாலும் போடுறதில்லை. நியூ இயருக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நியூ இயருங்கிறது வந்து கிறிஸ்மஸ் விட்டு வர ஒரு திருவிழா. வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து பூத்தி விட்டு போனது 200 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இந்து சம்பிரதாயத்துப்படி, இந்தும் கூட சொல்ல வேண்டாம், வைஷ்ணவ சைவ வழிபாடின்படி. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடத்தின் மேலே அக்கறை இருக்கிறவங்க 2 பேர் தான், சைவம், வைஷ்ணவம். பெருமாளை கும்பிட்றவங்க, சிவனாக கும்பிட்றவங்க. இதுதான் எல்லாமே பிரிஞ்சு இருக்குது. சரியா? நிறைய வழிபாடாக பிரியுது. விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடு, கௌமார வழிபாடு, சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடுன்னு நிறையா 5, 6 விதமாக பிரிஞ்சு இருக்குது. எந்த வழிபாட்டில் இருந்தாலுமே அவங்க ஜோதிடத்தில் நம்பிக்கை தான் இருப்பாங்க. அது இந்து நாட்டில் இருக்கிறதுனால இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக நான் மற்றதை குறை சொல்ல. எல்லாருக்குமே இன்றைக்கி நம்பிக்கை இருக்குது. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் ஜோதிடத்தை நம்புகிறாங்க. இருந்த போதிலும் இந்த சைவ வைஷ்ணவ மதத்தை தலைவர்கள் ஜோதிடத்து மேலே கூடுதல் ஈடுபாடோடு இருப்பாங்க. நமக்கும் வந்து நியூ இயருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து புத்தாண்டு பலன்கள் அப்படி சொன்னால் தமிழ் புத்தாண்டுக்கு போடலாம், தமிழ் புது வருஷத்துக்கு போடலாம். ஏன்னா சூரியனை வந்து மேசத்தில் உச்சம் அடைவார். சூரியனை வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர், நவக்கரங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்குறவர், ஆத்மகாரகன். அதுபோல் சூரியன் வெப்பம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம உடம்புல வெப்பம் இருந்தால் தான் உசுர் இருக்குன்னு அர்த்தம். உசுர் இல்லைன்னா உடம்பு ஜில்லுன்னு போயிடும். சரியா? அதனால தான் உடம்புல உஷ்ணம்னு ஒன்று இருக்கணும். உஷ்ணம் எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து உயிரோட்டமாக இருக்கும். சரி நேயர்களே, மழை பெஞ்சாலுமே அந்த பயிர் வளர்கிறதுக்கு, அந்த செடி வளர்கிறதுக்கு சூரியனுடைய வெப்பம் தேவைப்படுது. அப்போ தான் வந்து அந்த செடி வளரும், இல்லைன்னா அழுகி போயிடும். மழை தண்ணியும் வேணும், ஆனால் தண்ணிக்கும் அந்த சூரியனோட வெப்பம் சேர்ந்தால் தான் ஒரு செடியோ கொடியோ வளர்கிறதுக்கு சாத்தியப்படும். சரியா? அதனால் சூரியன், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற சூரியன் மேசத்தில் உச்சம் அடைகிறது வந்து சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. சரியா? சித்திரை 1 அன்றைக்கி வந்து பழங்கள் போடலாம். ஸோ தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு போடுற பழங்களை பாருங்கள். அடுத்து வந்து தை மாதம். தை மாதம் வந்து முக்கியமான மாதம். ஏன்னா சூரியன் வந்து மகரத்தில் வந்து உத்திராயணத்தை நோக்கி போகிறாரு. சூரியனுக்கு வந்து 2 பயணம் இருக்குது. தெற்கு நோக்கி போகிறது, வடக்கு நோக்கி போகிறது.
அவர் வந்து ஆடி மாதத்துக்கு மேலே தெற்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். தை மாதத்துக்கு மேலே வடக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். தன்னோட உச்சவட்டை நோக்கி போவார். ஆரோணகதி. ஆரோணகதியில் போகிறது நல்ல அமைப்பு தான். ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா முழு பலம் பெற்று போவார். தான் உச்ச விட்டு நோக்கி போகிறேன்னு நல்ல ஒரு வலிமையில் போவார். நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பத்தில் சனி பகவான் இருந்தால் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலுமே தாய் சொந்த வீட்டை பார்ப்பார். சரியா, ஒரு நல்ல மனநிலை தான் இருப்பார். தன்னுடைய உச்ச விட்டு நோக்கி போகிறதுனால அவர் வந்து நல்ல ஒரு வலிமை பொருந்திருப்பார். சரியா, கும்பசூரியன் வந்து சில பேருக்கு அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தெல்லாம் கொடுப்பாரு. மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கும்பசூரியன் இருக்கும். அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, பிஆர்ஓ வேலை பார்க்குறவங்க, மக்கள் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் கும்பசூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்மமும் வலுப்படணும். சரியா, செவ்வாய் சிம்மம் வலுப்பட்டு குரு பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அரசு துறையில் மக்கள் தொடர்பு வேலைக்கு போவாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, கும்பம் நல்ல ஒரு வீடு தான். இப்போ சூரியனை மையப்படுத்தி நடக்கிறதா வந்து தமிழ் புத்தாண்டு. அடுத்து வந்து தை பொங்கல், உத்திராயணம். தை மாதம் மகரத்தில் இருக்கும்போது அவர் வந்து உத்திராயணத்தை நோக்கி போவார். ஸோ தை பொங்கல் பலன்கள் போடுறது நல்லதான். தை மாத பலன்கள், தை பொங்கலை முன்னிட்டு பலன்கள் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பலன்கள் போடலாம். அடுத்து வந்து தீபாவளி என்ன சார்னா, சூரியன் வந்து நீசம் அடைஞ்சிருவார் துலாமில். ஐப்பசி மாதம் சூரியனுடைய இயல்பு நிலை போயிடும். அதனால தான் மழை பெய்யுது. சூரியனுடைய சக்தி குறைஞ்சி போயிடும். சக்தி குறைஞ்சி போச்சுன்னா என்ன, பூமி சுற்றுவட்ட பாதையில் சூரியனை விட்டு தூரமாக போயிடும், அவ்வளோதான். இப்போ வந்து பூமியை வச்சு தான் எல்லாமே நடக்கு. நம்ம பூமி வந்து தானம் சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இது சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி சுற்றி வரும்போது வந்து அது வந்து சூரியன் கிட்ட போகும்போது வந்து சித்திரை மாதம் வந்துடும். சித்திரை வையாசி, பங்குனி சித்திரை வையாசி, இந்த 3 மாதமே வந்து பூமி வந்து சூரியன் கிட்ட போயிடும். அதில் சித்திரை மாதம் அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத காட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போ தான் அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து சூரியன் உச்சம் வராரு அப்படிங்கிறோம். ஸோ சூரியனுடைய பூமியுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இங்கே கிரகங்கள். பொதுவாக வந்து சூரியன் நகரதே கிடையாது. அவர் வந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் தான் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. ஓகே, இதுக்குள்ளே போனோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சயின்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு அது தேவையும் இல்லை. ஸோ தை மாத பலன்கள் போடலாம். அடுத்து தீபாவளி வந்து சூரியன் வந்து நீசமடைவார். ஸோ அதனால தான் ஐப்பசி கார்த்திகை மழை பெய்யுது. எதுக்கு சொல்ல வரேன் நான் நேர்களே, புத்தாண்டு பலன்கள் எதுவுமே கிடையாது, நியூ இயர் ப்ரெடிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதை வச்சு தான் புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க. ஸோ புத்தாண்டுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நியூ இயருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை அந்த தகவலை சொல்கிறதுக்காக ஃபோன் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். வேறு எந்த உள்ளூக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம எதற்காக இங்கே வகுக்கப்பட்டிருக்குதோ, ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் எதற்காக இங்கே வந்து வகுக்கப்பட்டிருக்குதோ அதனுடைய நோக்கம் நல்லபடியாக இருக்கணும். நிறைய பேர் திசை திருப்பிடுறாங்க இதுலன்னு. அது நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து எல்லாமே கிரகங்கள் தான். 9 கிரகங்கள், எல்லாத்துக்கும் தலைவனாக சூரியன் இருக்கிறாரு. அவருடைய ஒளியை பற்றி எல்லா கிரகங்களும் வேலை செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுக்குது கிரகங்களுடைய சத்பலம். ஓகே நேயர்களே, கும்பராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு நல்ல விதமாக தான் இருக்கிறது. பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய தசா புத்தி, அதுபோக வந்து சில அமைப்புகள் இருக்கும். சனி பகவான் வந்து ராசிக்கு நல்ல நிலைமையில் இல்லைன்னா சில பலன்கள் கெடுபலங்கள் கொடுக்க தான் செய்வார். நீங்கள் பிறக்கும்போது ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா சில கெடுபலங்களை கொடுக்க தான் செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தவிர்க்கவும் முடியாது. வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தவிர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அதுபோக வந்து சனிக்கிழமை பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அது ரொம்ப சூட்சுமம். அதாவது நட்சத்திரமும் கிழமையும் ஒன்றா வரும். சனிபானோட ஆதிக்கம் அன்றைக்கி அதிகமாக இருக்கும். அவருடைய நட்சத்திரமும் வரும், சனிக்கிழமை வரும். கேலண்டரில் கிழிச்சு பார்த்தீங்கன்னா வரும். கேலண்டரில் டெய்லி பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு கூட நீங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போகலாம். சரியா, 3 நட்சத்திரம் அவிட்டத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சதயம், புரட்டாதி, இந்த 2 நட்சத்திரம் வரலாம். சனிக்கிழமை வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பு. இல்லைனா நான் அந்த 3 நட்சத்திரம் சொன்னேன், சனி பகவான் நட்சத்திரம் வர அன்றைக்கு போகலாம். சனி பகவானுக்கு அது திதி இருக்கா சார்னா, திதின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சனி பகவானுக்குன்னு வந்து சனி கிரகம் ஏகாதசி சனி கூட போகலாம். ஏன்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் பெருமாள் ரிலேட்டடாக தான் வருவார். ஏன்னா சனிக்கிழமையே வந்து பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் ஏகாதசி திதிக்கு அன்றைக்கி போகலாம். ஏகாதசி, துவாதசி, இது மாதிரி திதி அன்றைக்கி கூட நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஸோ நமக்கு வந்து சூட்சமமான நாளாக பார்த்து போகணும். நம்மளோட ஜென்ம நட்சத்திரம், அந்த கிழமை, இல்லைனா வந்து சனி பகவானுக்கு உகந்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், இல்லைனா இந்த திதிகளுக்கு பார்த்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பெருமாளுக்குன்னு உள்ள திதிகள் 2 தான், ஏகாதசி, துவாதசி. அதுபோக மற்ற நாட்கள் சில விசேஷ நாட்கள் வரும். இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, சில இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு நாள் வரும். அதுபோக சில முக்கியமான நாட்களுக்கு நானே வீடியோ போடுவேன். சரியா, அந்த நாட்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடைய பிரச்சனை குறையும். சரியா நேர்களே. அதுபோக ஜனன ஜாதகத்தில் இன்னொரு அமைப்பு இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். இந்த ஜென்மச்சனி காலத்தில்
உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் அந்த குருஷியலாக தான் இருக்கும். சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டாங்கனாலும் குருஷியலாக தான் இருக்கும். சனி பகவான் செவ்வாய் பகவானும் தங்களுக்குள்ளே பார்த்துக்குருவாங்க. ஏன்னா 2 பேர்த்துக்குமே 3 பார்வை இருக்குது. சனி பகவான் வந்து தான் 3ஆம் பார்வையால் 7ஆம் பார்வையால் 10ஆம் பார்வையால் செவ்வாயை பார்த்தாருன்னா கண்டிப்பாக செவ்வாயும் திருப்பி பார்ப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையால் சனியை பார்ப்பார். சரியா? அதனால் இவங்களுக்குள்ள ஒரு பார்வை சந்திப்பு இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா சில பிரச்சனையை கொடுப்பாங்க. இல்லைனா சனி பகவான் வந்து செவ்வாய் சாரம் வாங்கினாலும் சில பிரச்சனையை கொடுப்பாரு. சனி பகவான் செவ்வாய் சாரம் வாங்கினார்னா எங்கே சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிலே இருப்பார். அவிட்ட நட்சத்திரம் வாங்கியிருப்பார். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவிட்ட 4ஆம் பாதத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா ரொம்ப கெட்ட பலன்களை கொடுப்பாரு. இன்றைக்கி வந்து கும்பராசியில் வந்து அவிட்ட 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா அதில் சனி பகவான் வந்து இன்னார் வச்சுக்கோங்களேன், ராசியிலே சனி பகவான் அவிட்ட 4ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா ரொம்ப பிரச்சனை கொடுப்பாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கும்பராசியில் சனி பகவான் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும். அதுபோக வந்து ரிஷபம் மிதுனம் அதில் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலும் ரொம்ப கெடுபலன்களை கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்து துலாம் விருச்சிகத்தில் வந்து கன்னி விருச்சிகத்தில் கன்னி துலாம் இதில் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெடுபலன்களை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கக்கூடாது. செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்திலே இருக்கக்கூடாது. இந்த 3 நட்சத்திரமும் 6 ராசியில் வரும். சரியா? அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பத்தில் வரும், மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுனத்தில் வரும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலாமில் வரும். ஸோ சனி பகவான் இந்த 6 இடத்துல இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெடுபலன்களை கொடுப்பாரு. துலாமில் அவர் உச்சமடைஞ்சாலுமே கூடுதலாக கெடுபலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நேர்வழி பெறக்கூடாது, அவர் மறைஞ்சது தான் பலன் கொடுக்கணும். ஓகே, நிறைய பேசணும்னா ஜோதிடத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஜென்ம சனியில் நீங்கள் இருக்கிறதுனால தான் கூடுதல் தகவல் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கூடுதலாக பிரச்சனை இருக்கும், சமாளிக்க முடியாமல் இருப்பாங்க. கும்பராசியில் இன்றைக்கி சமாளிக்க முடியாமல் எந்த பக்கம் திரும்பலாம் அடி விழுது சார், எங்கிட்ட திரும்ப முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி பகவான் இந்த அமைப்பில் இருப்பார். இவங்க வந்து என்ன செய்யணும்னா காலபைரவரை கும்பிடணும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு. அதாவது சனி செவ்வாய் சம்பந்தம், சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி பகவான் சாரத்தில் இருந்தாலும் சரி, இவங்க தங்களுக்குள்ள சந்திச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா பார்த்துக்கிட்டாலும் சரி, சனி பகவான் சம்பந்தம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை கும்பிடணும். அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து அருமருந்து, சர்வரோக நிவாரணை. சரியா? அதை செஞ்சுட்டாங்கனாலே இவங்களுக்கு வந்து இந்த ஏழச்சனியோடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். கும்பராசிக்கு ஏழச்சனி இன்னும் இருக்குது. அடுத்த சனி பயிற்சி ஆனாலுமே அங்கிட்டு ஒரு 2.5 வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு இருக்க தான் செய்யுது. 2027, 28, 29, 2029 ஜூன் வரைக்கும் இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தை அப்பப்போ கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா அந்த மற்றவங்க மாதிரிலாம் பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன், உள்ளதை சொல்லுவேன், என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவேன். அந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். அந்த வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுங்க, தூரமெல்லாம் போய் அலைய வேண்டாம். வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அங்கே காலபைரவரை கும்பிடுங்க. சரியா? கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எளிய முறையில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்குறோம், இந்த நேரத்தில் கூடுதல் செலவு இருக்கக்கூடாது. சரியா நேர்களே? பலன்கள், கோச்சார பலன்கள் சொல்கிறது வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும். காசு இருக்கிறவங்க, பணக்காரங்க, பெரிய அதிகாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு பண்ணதுக்கு பிரச்சனை இருக்காது. ரொட்டீனாக நடக்கும், வீடு இருக்கும், வண்டி இருக்கும், எல்லா வாழ்க்கையும் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கும், இல்லை வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா உடல்நல பிரச்சனையாக இருக்கும். ஆனால் சாமானியப்பட்ட மக்களுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனையாக இருக்கும். நான் பலன் சொல்கிறது எல்லாமே சாமானியப்பட்ட மக்களுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு நிவாரணம் வேணும். ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையில் மேன்மை அடையணும். ஏன்னா அவங்களுக்கு தான் கை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, பொருளாதார நிலையில் கீழே இருக்கிறாங்க. சரியா? எக்கனாமிக்கலி பேக்வேர்டு தான் இருக்கிறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கை தூக்கணும் அப்படின்னு தான் அந்த ஜோதிட பலன்களை நான் கொஞ்சம் மெனக்கட்டு சொல்வேன். என்னுடைய ஃப்ளோவில் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி, என்னுடைய பாலிசி, என்ன சொல்கிறது, சுபாவம், இதைப்படி தான் சொல்கிறேன். கூட குறைய இருந்தால் தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு வந்து கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது. இந்த 3 வகை யோகம் இருக்குது. கிளர் யோகம், சசமகா புருஷ யோகம், அடுத்து வந்து கிரகமலை யோகம். இந்த 3 யோகத்தாலும் கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். கூடுதலாக 100 தகவலையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. டிசம்பர் 25ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு சனி பகவான் கூட இருப்பார். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் குறையும். சரியா? அதனால் அடுத்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. புத்தாண்டு பிறக்கும்போது கும்பராசிக்கு வந்து ஒரு நல்ல விதமாக தான் பிறக்குது. ஒரு இனிப்பான செய்தியை சொல்கிற மாதிரி தான் பிறக்குது. நான் புத்தாண்டு பலன்கள் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இருந்தாலும் அது ஒரு டேட்டமாக வச்சு சொல்கிறேன் நான். ஏன்னா தை மாதம் கூட வச்சுக்கோங்களேன், தை மாதம் பிறக்கிறது நல்ல மாதமாக தான் பிறக்குது. சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.